காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவிமயிலா. வாசக தோழமைகளுக்கு வணக்கம். ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் புத்தகத்தில் இருந்து மயில் கழுத்து. நீலமா? நீலம் நான் சொல்றேன் என்றார் பாலசுப்ரமணியன். ஆமா, ஏன் கேட்கிறேன் என்று ஜன்னல் பக்கமிருந்து முகத்தை திருப்பி பஸ்ஸுக்கு வெளியே ஓடும் வெளிக்காட்சிகளின் ஒளி நிழலாட்டத்தால் காலவெளியில் விரைவது போல தோற்றமளித்த முகத்துடன் ராமன் கேட்டார். ஒன்னும் இல்லை, சும்மாதான். ராமன் கூர்ந்து பார்த்து, பரவாயில்ல சொல்லுங்கோ, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க போறதில்ல என்ற பின் புன்னகை செய்தார் அவர். அவரது அழகிய சிறிய பற்களின் வரிசை சிரிப்புக்கு எப்போதும் ஒரு பெண்மையை அளிக்கும். அத்துடன் அவரிடம் எப்போதுமே ஒரு நாணம் உண்டு. காலால தரையில கோலம் போடாத குறை என்று ஒருமுறை கிருஷ்ணன் பாலசுப்ரமணியத்திடம் சொல்லி சிரித்திருக்கிறார். நீங்க உன்னையுமே தப்பா நினைக்க மாட்டேன்னு தெரியாதா என்ன என்றார் பாலசுப்ரமணியன். அப்படியா சொல்றேன்? எங்க ஆத்துல என்ன சரியான சூனிய பயல்னு சொல்லுவா என்று கொண்டு ராமன் சிரித்தார். காஃபி ஸ்ட்ராங்கா இல்லைன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுக்குவேன். மற்றபடி மனுஷனோட இருட்டை பத்தியும் தீமையை பத்தியும் உங்களுக்கு பெருசா ஒன்னும் தெரியாது. ராமன் புருவத்தை தூக்கி அப்படியா என்றார். உங்க கதைகளை வாசித்தவர பெரிய தீமையோட சித்திரம்னு ஒன்னும் வரவே இல்லை. ராமன் ஓகோ என்ற பின் யோசித்து, கெட்டவா சிலர் இருக்காளே என்றார். இருக்காங்க, ஆனா அவங்களும் வாழ்க்கையில மாட்டின்னு இருக்கிற சாதாரணமான மனுஷங்க தான். பொறாமப்படுறாங்க, பெருமுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் மத்தவா கையில் இருக்கிறது பிடுங்கிட முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் பண்ணலேன்னா அப்புறம் எப்படி மனுஷங்க? ராமன் மனக்குழப்பம் அடைந்தவர் போல கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு உள்ளங்கை எப்பொழுதுமே வியர்க்கும். பெண்களைப் போல மூக்கு நுனியும் புருவமும் வியர்க்கும். கையில் வெள்ளை நிறமான கைக்குட்டையை எப்போதுமே வைத்திருப்பார். அதை கொண்டு முகத்தை துடைத்துவிட்டு, இல்ல அதுக்கு மேலேயும் மனுஷங்கிட்ட தீமை இருக்கும் தான் நினைக்கிறேன் என்றார். பாலசுப்ரமணியன், மனுஷனோட தீமைக்கு அளவே கிடையாது. அது மனுஷனை விட பல மடங்கு பெருசு. வாழ்க்கைக்காக மனுஷன் தீமையை பண்றதில்லை, தீமைக்காகத்தான் மனுஷன் வாழ்றான். அவன் மனசுக்குள்ள இருந்து ஆர்டிஷியன் ஊத்து மாதிரி தீமை பொங்கி வெளியே வர்ற சொர்க்கம் இருக்கே, அதுதான் மனுஷன் வாழ்க்கையிலேயே மற்ற எல்லாத்தையும் விட பெரிய இன்பம். அதுக்காகத்தான் அவன் யுத்தங்களை செஞ்சான், கோடி கோடியா கொன்னு குவிச்சான், சித்திரவதைகளை கண்டுபிடிச்சான், அடிமை முறைகளை உண்டு பண்ணினான். அதுக்காகத்தான் அவன் கான்சென்ட்ரேஷன் கேம்புகள்ல சக மனுஷனை போட்டு பொசுக்கி எடுத்தான். எங்கேயோ வெளிநாட்டுல இன்று ராமன் ஆரம்பித்ததும் பாலசுப்ரமணியன் வேகமாக இடைமறித்து, இங்க நம்மூர்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க, பத்மநாபபுரத்துல அரண்மனையில இருக்கிற சித்திரவத கருவிகளை பார்த்திருக்கேளா என்றார். அவரது முகம் சிவந்து கனகனவென்று இருப்பதை பார்த்து கொஞ்சம் மிரண்டது போல ராமன் பார்வையை விலக்கி கொண்டார். பிறகு, அங்கங்க நடக்கலாம், இல்லேங்கல என்றார். கும்பகோணத்திலையும் பாபநாசத்திலையும் உங்க கண்ணு முன்னாடி நடந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை, இல்லாட்டி ஒண்ணும் இல்ல இல்ல என்றார் பாலசுப்ரமணியன். அப்படி இல்ல என்று தஞ்சாவூர்த்தனமாக ராமன் இழுக்க, அதான் என்று பாலசுப்ரமணியன் அழுத்தினார். ராமன் மீண்டும் முகத்தை துடைத்துக் கொண்டு கைக்குட்டையை கைக்குள் வைத்து பிசைந்து கொண்டார். பிறகு கொஞ்ச நேரம் இருவரும் அமைதியாகவே பயணம் செய்தார்கள். பஸ் கோயில்பட்டி நிலையத்தில் நின்று ஆள் இறக்கி ஏற்றி மேலே சென்றது. கீரா இங்க இல்ல இருக்காரு என்றார் ராமன். ஆமா என்றார் பாலசுப்ரமணியன். ராமன், அவர் கூட போய் ஒரு வாட்டி லாத்திக்குளம் சுவாமிகளை பார்க்கணும் என்றார். என்கிட்டயும் சொல்லியிருக்காரு. ஒரு கார்டு போட்டா நம்ம கூட வந்திருப்பாரோ? அவருக்கும் மியூசிக்னா பைத்தியம் இல்ல? இல்ல, இப்போ பருத்தி நடவு மாசம், ஊரை விட்டே கிளம்ப மாட்டாரு. இந்த மாசம் முடிஞ்சா 3 மாசம் வேலையே கிடையாது. உலகத்துல ஜனங்கள்லாம் எதுக்கு வேலை பார்க்கறாங்கன்னு ஆச்சரியப்பட்டுட்டே இருப்பாரு. ராமன் சிரித்தார். இறுக்கம் மெல்ல குறைந்தது. பாலசுப்ரமணியன், பொதுவா நீலம் ஊதாலாம் மன இறுக்கம் உள்ளவங்களுக்கு பிடிச்ச நிறம், மனுஷனோட தீமையை கவனிக்கிறவங்களுக்கு உண்டான நிறம். நீங்க சொன்னது வித்தியாசமா இருந்தது என்றார். தீமை இல்லாம இலக்கியம் இல்லையா பாலு என்றார் ராமன் மெல்லிய பெண் குரலில். இருக்கு, ஆனா கிளாசிக் இருக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எல்லா எஃபெக்ட்ஸ்லயும் தீமைதான அளவுல ஓங்கி இருக்கு. உன்னதத்துல நன்மை மேல இருக்குன்னாலும். ராமன் மூச்சு திணறுபவர் போல, நான் எழுதுறேன், தீமையே இல்லாம நல்லதை வச்சு நான் கிளாசிக் எழுதுறேன் என்றார். பெரிய எடையை தூக்கி வைத்தவர் போல திணறி உள்ளங்கைக்குள் இருந்த கைக்குட்டியை விரித்து முகத்தை துடைத்துக் கொண்டார். முகத்தை அதில் ஒளித்துக் கொள்ள ஆசைப்படுபவர் போல இருந்தார். பாலசுப்ரமணியன் புன்னகையுடன், எழுதுங்கோ என்று சொல்லி பேசாமல் இருந்தார். அதன் பின்னர் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. பாலசுப்ரமணியன் தப்பாக ஏதாவது ஆயிற்றா என்று யோசனை செய்தார். அப்படி ஒன்றும் சொல்லிவிட்டதாக தெரியவில்லை. ராமன் சட்டென்று முகத்தை உம்மென்று ஆக்கிக் கொண்டு பேசாமல் இருப்பார். ஆனால் அதிகபட்சம் 20 நிமிடங்கள் தான்.
20 நிமிடங்களுக்கு ஒருமுறை அவரது உலகம் முழுமையாக மாறிவிடுகிறது. பழைய விஷயங்கள் எதையும் அவர் கையோடு எடுத்துக்கொள்வதில்லை. கழுகுமலையின் பஸ்ஸில் இருந்து இறங்கும் பொழுது கூட ராமன் பேச்சுக்கு வரவில்லை என்பதை பாலசுப்ரமணியன் கவனித்தார். அது தன்னுடைய பேச்சினால் வந்த மௌனம் அல்ல என்று தெரிந்தது. பொறுமையாக காத்திருக்க முடிவெடுத்தார். மனிதர்களை கூர்ந்து பார்த்து கொண்டு பேசாமல் இருப்பது அவருக்கும் மிகவும் பிடிக்கும். பஸ் நிலையத்திற்கு சாமிநாதன் வந்திருந்தார். கும்பகோணத்தில் இருந்து அவர் அவ்வளவு தூரம் வந்தது பாலசுப்ரமணியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வாங்கோண்ணா, நன்னா இருக்கேளா? மூத்த வாய்ப்பா சரியாயிட்டாளா என்றார் சாமிநாதன். சுப்பு அண்ணா வந்துட்டாரடா என்றார் ராமன். அவர் அப்பவே வந்து தீர்த்தம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஊர்ல உள்ள வெட்டி பயக்க ஒரு பய விடாம சுத்தி உக்காந்துட்டு இருக்கானுங்க. ஒரே புகை வேற என்றார் சாமிநாதன். எங்க இருக்கார்? இங்க சேத்துப்பட்டி மிராசுதார் வீட்ல என்றார் சாமிநாதன். வீட்டிலையா? ராமன். சாமிநாதன் கொஞ்சம் சங்கடப்பட்டு, வீடுன்னா அவருக்கு இங்கேயும் ஒரு வீடு இருக்கு என்றார். ஓஹோ என்று ராமன் முகம் மலர்ந்தார். அதுக்கு ஏண்டா சங்கடப்படுற? என்னமோ இவன் தப்பு பண்ணுன மாதிரி. பாலசுப்ரமணியிடம் திரும்பி, சாமிநாதன் சரியான ஆச்சாரம், ரொம்ப சங்கடப்படுவான் என்றார். கீழ்த்தஞ்சை மண்ணு ஒட்டலைன்னு நினைக்கிறேன் என்றார் பாலசுப்ரமணியன். ராமன் உரக்க சிரித்தார். ஒரு குதிரை வண்டிதான் வந்திருந்தது. அதில் ராமன் உற்சாகத்துடன் ஏறி வண்டிக்காரன் பின்னால் அமர்ந்து கொண்டார். நான் எப்பவுமே இங்கதான் உக்காந்துறது பாலு. சின்ன வயசுல இருந்து இதுல ஒரு பிடிவாதம். இங்க ஏதாவது வாண்டி ஏறு உக்காந்துட்டுன்னு வைங்கோ, வண்டியே வேணாம நடக்க ஆரம்பிச்சிருவேன். இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன? பாலசுப்ரமணியன் இல்லை என்றார். நினைக்கிறேன், அது தெரியும். சின்ன வயசு பழக்கணும்னு வைங்கோ. வண்டி கிளம்பியது. சாமிநாதன் பின்னால் தொத்திக் கொண்டு, அவளுக்கு நஸ்டால்ஜியா ஜாஸ்தி. போன வாரம் கும்போணம் வந்திருந்தா. என்னடா அது, அந்த காலத்துல திருவோரமெல்லாம் நாத்தமா அடிக்குமேனு ஏக்கமா சொல்றா என்றார். பாலசுப்ரமணியன் புன்னகை பூத்தார். தெரு ஓரங்களில் கீற்று சாய்ப்பு இறக்கி கள்ளிப்பெட்டி மேஜைகள் செய்து நெல்லை பகுதி திருவிழாவுக்கே உரிய கடலை மிட்டாய், தேங்காய் மிட்டாய் அடுக்குகள், பைசா நகரத்து கோபுரம் போல இனிப்பு சேவு பரப்பி கடை வைத்திருந்தார்கள். பளிரிடும் சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறங்களில் சீனி குச்சி மிட்டாய்கள். பெரிய இரும்பு வானொலியை தரையில் குழியெடுத்து செங்கல் அடுக்கி கட்டப்பட்ட அடுப்புகளின் மேல் வைத்து எண்ணெயை தடதடவென்று ஊற்றி இனிப்பு சேவு, காராச்சேவு பொறித்து ஜல்லரிகளில் அள்ளி புனல் வடிவ துளைப்பாத்திரங்களில் போட்டார்கள். ராமன் குதூகலமாக வேடிக்கை பார்த்து கொண்டு திரும்பி, திருவினாலே கிராமத்துக்கு ஒரு இது வந்துடுறது, மனைக்கு வர்ற புது பொண்ணு மாதிரி இல்ல என்றார். பாலசுப்ரமணியன் புன்னகை செய்தார். இந்த ஊரு திருவிழா மிட்டாய் ஜாஸ்தி என்றார். எங்க ஊர்ல விதவிதமா தாம்பழத்து கொண்ட சமாச்சாரங்கள் தான் நிறைஞ்சிருக்கும். பாக்குல 10, 12 வகை. அக்ரகாரம் முழுக்க தெரு நிறைத்து கோலம் போட்டிருந்தார்கள். நிறைய பிராமண பையன்கள் சட்டை போடாத உடம்பில் பட்டை பட்டையாக விபூதி குலைத்து பூசிய பெரிய பலாச்சோலை காதுகளுடன் எண்ணெய் ஒட்டிய தலைமையுடனும் உறக்க சிரித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். வாழை மட்டையை கொண்டு போய் யார் பின்னாலாவது மடேரென்று அடித்து திடுக்கிட செய்வதுதான் விளையாட்டு. காவி பட்டை போடப்பட்ட வீடுகளின் சிமெண்ட் திண்ணைகளில் ஆங்காங்கே வயதான மாமிகள் அமர்ந்து கண்களை சுருக்கி தெருவை பார்த்தார்கள். வீடுகள் முழுக்க மாவிலை தோரணமும் மலர்ச்சரங்களும் தொங்கின. ஒரு கூடைக்காரி காளி கூடைகளுடன் எதிரே வந்தாள். அக்ரஹாரத்தை தாண்டி இடது பக்கம் சென்ற தெருவின் எல்லையில் பெரிய பழைய வீட்டுக்கு முன்னால் 4-5 வண்டிகள் அவிழ்த்து போடப்பட்டிருந்தன. ஒரு கருப்பு ஃபியூட் கார் வேப்பமரத்து இலைகளை பிரதிபலித்துக் கொண்டு நின்றது. நல்லா தேய்ச்ச திருவோடு மாதிரி இருக்குல்ல என்றார். ராமன் பாலசுப்ரமணியத்தை பார்த்து புன்னகை செய்து, இதுக்கும் ஏதாவது பொம்பளை ஓம சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன் என்றார். சாமிநாதன் உறக்க சிரித்து விட்டார். அவிழ்த்து கட்டப்பட்டு வைக்கோல் மென்று கொண்டு நின்ற வண்டி மாடுகள் நிமிர்ந்து பார்த்து புதிய காளைகளை புஷ் என்று மூச்சு விட்டு வரவேற்றன. ராமன் வண்டியில் இருந்து குதித்து உற்சாகமாக, சாமிநாது, பெட்டியை கொண்டாந்து உள்ள வைடா. நான் மேல போறேன், நாயக்கர் மேலதானே இருக்காரு என்றபடி கட்டிடத்தின் பக்கவாட்டு படிகளில் ஏறி ஓடிச் சென்றார். பாலசுப்ரமணியன் இறங்கி தன் பெட்டியையும் ராமன் பெட்டியையும் கொண்டு சென்று வைக்க சொல்லிவிட்டு முகம் கழுவி துடைத்து பின்னர் மேலே சென்றார். மேலே நடு கூடத்தில் பாய் விரித்து தலையணைகள் போட்டு 7-8 பேர் அமர்ந்திருந்தார்கள். நடுவே மதுரை சுப்பையர் வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார். அருகே கிட்டத்தட்ட அவரை உரிமை கொண்டாடி வைத்திருப்பது போல நாயக்கர் அமர்ந்து மீசையை கோதிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார். ராமன் சுப்பையரின் எதிரே சென்று அமர்ந்து செல்லம் கொஞ்சி பேசிக் கொண்டிருக்க மற்றவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தனர். பாலசுப்ரமணியன் வாசலில் தயங்கி நின்றார். அறைக்குள் விஸ்கி வாசனை நிறைந்திருந்தது. பாயில் ஒரு பெரிய தாம்பூலம் நிறைய பலாக்காய் வற்றலும் நேந்திரன் வற்றலும்
முந்திரி பருப்பும் குவிக்கப்பட்டிருந்தன. முதல் பார்வைக்கு ராமன் சுப்பு ஐயரின் தம்பி போல இருந்தார். அதே போல முன்னெற்றியில் விழும் முடி, கொழுத்த கன்னங்கள் கொண்ட மீசையில்லாத முகம். ஆனால் ராமனிடம் இருந்த பெண்மை அவரிடம் இல்லை. அவரது முகத்தில் ஒரு வினோதமான பளபளப்பு இருந்தது. காதுமுரல்கள் தளித்து தொங்கியவை போல இருந்தன. எந்நேரமும் எவரையாவது நக்கல் செய்பவர் போல இருந்தார். வெற்றிலை போட்டு புண் மாதிரி தெரிந்தது வாய். மாந்தளிர் நிற ஜிப்பா அணிந்து பட்டு வெட்டி கட்டியிருந்தார். மார்பில் இரு பித்தான்களை திறந்து போட்டு புலிநகம் பதித்த பதக்கச்சங்கிலி பாதி வெளியே தெரிய செய்திருந்தார். இவருதானா நம்ம ஆளு, பாலுன்னு சொல்வேனே, நன்னா பேசுவார். பேசுறதே சங்கீர மாதிரி இருக்கும். பார்க்கத்தான் இப்படி இருக்கார். பிளேடு மாதிரி ஆளு. நேக்கெல்லாம் இவரை பார்க்கறச்சே வயத்துக்குள்ள சில்லுன்னு இருக்கும். குளிச்சிருவார் என்றார் ராமன். சுப்பு ஐயர் வாங்கோ உக்காருங்கோ என்றார். கை காட்டி சாப்பிடுவேளா என்றார். பாலசுப்ரமணியன் இதுவரை இல்லை என்றார். அப்ப இப்ப ஆரம்பிக்கிறாளா? இல்ல இல்ல, அதுக்காக நான் வரல. சுப்பு ஐயர் அரைக்கணம் பார்த்துவிட்டு, அப்ப சரி, டேய் ராமு, உங்க ஆளை எவனுமே கட்டாயப்படுத்த முடியாதுடா என்றார். பாலசுப்ரமணியன் அவரது கை விரல்களை பார்த்ததும் கண்களை விளக்கிக் கொண்டார். விரல்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்று ஏறியவை போல குறுக்கி வளைந்திருந்தன. சொன்னேன்னா, இப்போ இவங்கிட்ட இந்தியாவை கொடுங்கோ, நேருவை அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் என்றார் ராமன். அவரை எது கூட அங்க அனுப்பணும்? அங்க ஏற்கனவே பிரசங்கம் பண்ண ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. பேசாம ரஷ்யாவுக்கு அனுப்புறது. குருஷேவை பேசியே கொன்னுடுவார். உலகத்துக்கு விடி மோச்சம். ராமன் கிச்சு கிச்சு மூட்டப்பட்ட சின்ன பையன் போல சிரித்தார். பாலசுப்ரமணியன் சுப்பு ஐயரிடம் நெருக்கமாக உணர்ந்தவராக வந்து பாயில் அமர்ந்து கொண்டார். சுப்பு ஐயர், நீங்க கம்யூனிஸ்ட் இல்லையே என்றார். இப்ப இல்ல என்றார் பாலசுப்ரமணியன். டேய் ராமு, உங்க ஆளு ராஜாஜிக்கு தம்பி மாதிரினா இருக்கான். கணக்கா பேசுறானே என்றார் சுப்பு ஐயர். பாலசுப்ரமணியன் புன்னகை பூத்தார். சுப்பு ஐயரின் குரலில் வெற்றிலை போட்டு தடித்த நாக்கில் குளறல் இருந்தது. காஃபி சாப்பிட்றேலா என்றார் சுப்பு ஐயர். சாமிநாதன் சொல்லிட்டேன்னா என்று வாசலில் நிற்க, அது ஆறுது. டேய் சாமிநாது, வாடா. தயோலி, குளிக்க ஒரு குடம் காவிரி தண்ணியை கொண்டு வந்து தலையில குட்டுற மாதிரி இருக்குடா உன்னை பாக்குறது. வாடா உக்காரு. இருக்கட்டும்னா. என்னடா இருக்கட்டும், உக்காருடா நாய். வெளிஞ்சு போயிட்டியடா. ஏன்டா? வேலை என்ன? என்னடா வேலை? நீ எப்படா ஸ்கூலுக்கு போன? ராமன் அந்த வேலையை சொல்லல. அவ இப்போ எம்டி. ராமநாதன் பிளேட்டு 4 வாங்கி வச்சு கேட்குறான். கடும் உழைப்புண்ணா என்றார். சுப்பு ஐயர் வெடித்து சிரித்தார். நீங்க ராமநாதன் ரசிகர் இல்லையா என்றார் சுப்பு ஐயர். ஆமா என்றார் பாலசுப்ரமணியன். ஓ அப்படியா? நாங்க அவரை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவோம். உங்களுக்கு வருத்தம் இருந்தா தாம்பூலம் போட்டுக்கோங்க. கேக்கும் என்றார். காஃபி வந்தது. சுப்பு ஐயர், இவர் ரங்கநாத நாயக்கர், கோவல்பட்டியில மில்லு வச்சிருக்காரு. மிராசுதார், நம்ம ஆப்தர், சங்கீதத்தை தண்ணி ஊத்தி வளர்க்கிறார் என்று சிரிக்க, நாயக்கர் போங்கண்ணா என்று சினுங்கினார். காஃபி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது சுப்பு ஐயர், டேய் சாமிநாது பாடுறா என்றார். அண்ணா பாட்டானா? கொல்லாதீங்கோ. டேய் பாடுறானா என்றவர் பாலசுப்ரமணியனிடம், நன்னா பாடுவான். பாவம் கச்சிதமா இருக்கும். சொல்லப்போனா நான் தமிழ் தெலுங்கு சாகியத்துக்கு இவன் பாடித்தான் பாவம் என்னான்னு கத்துக்கிறேன். சாமிநாதன், என்ன பாட்டு பாடுறதுன்னா என்றார். இது கழுகுமலடா. தயாளி ரெட்டியை விட்டுட்டு எவனை பாடினாலும் ஜோட்டாலேயே அடிப்பேன். சாமிநாதன் தலை குனிந்து பாயின் கோரையை லேசாக பிய்த்துவிட்டு மெல்ல என்று ஆரம்பித்து கணீர் குரலில் பாட ஆரம்பித்தார். வண்ணத்தின்ன மாவை தெல்லியே, உன்னும் வாழ்க்கை குறக்கள வள்ளியே, உயிர் வாங்க பறந்திட்ட கள்ளியே. சுப்பு ஐயர் உறக்க பேஷ் என்று சொல்லி எம்பி அமர்ந்தார். அறைக்குள் அதுவரை இருந்த ஏதோ ஒன்று வெளியேறியது. முற்றிலும் புதிய ஒன்று உள்ளே வந்து சூழ்ந்தது. தூயது. தான் இருக்கும் இடத்தை முழுக்க தன்னுடையது மட்டுமே ஆக்குவது. கன்னத்தினி குயில் சத்தமே, கேட்க கன்றது பார் என்றேன். என்றன் சித்தமே, மயக்கம் செய்யும் காம பித்தமே. ஓரக்கண்ணில் அசைவு தெரிய பாலசுப்ரமணியன் திரும்பி பார்த்தார். பக்கவாட்டு அறைக்குள் இருந்து ஒரு பெண் ஒரு கண்ணாடி பிம்பம் வருவது போல அத்தனை அழுங்காமல் தோன்றி வந்தாள். நீல நிற பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். கழுத்தில் அட்டிகையும் காதுகளில் தோடுகளும் மூக்கில் பேசரியிலும் ப்ளூ ஜாக்கர் வைரங்களும் மின்னுவது தெரிந்தது. அவள் வந்ததும் ஓரமாக சுவர் சாய்ந்து அமர்ந்ததும் எல்லாம் அழகிய நடனம் போல் இருந்தது. தேடக் கிடையாத சொர்ணமே, உயிர் சித்திரமே,
மட வண்ணமே என்ற வரியே காட்சியாக நிகழ்ந்தது போல. பாடல் முடிந்ததும் சுப்பு ஐயர் திரும்பி பாலசுப்ரமணியிடம், என்ன அப்படியே வாயை திறந்து வச்சுருக்கே, பார்த்திருக்கேல்ல என்றார். அந்த பெண் உருவளித்தாள். சுப்பு ஐயர், இவதான் சந்திரா, பரதநாட்டியம் ஆடுறா. பாலசுப்ரமணியன் மூச்சு திணறுவதைப் போல உணர்ந்தார். அவரால் அவளை திரும்பி பார்க்க முடியவில்லை. ஒரு கணம் அவருடைய முகமும் மறுகணம் தன்னுடைய தோற்றமும் அவர் மனதில் மாறி மாறி எழுந்தன. இன்னும் நல்ல சட்டை போட்டிருக்கலாமோ, தலையை சீவி கொண்டிருக்கலாமோ. சுப்பு ஐயர் சிரித்தபடி, நானும் கவனிச்சிருக்கிறேன், சந்திராவை முதல்ல பார்த்தப்போ பேஸ்தடிக்காத ஒருத்தனை கூட பார்த்ததில்ல என்றார். சந்திரா பாலசுப்ரமணியிடம், உங்க பேர் என்ன என்றாள். அவள் குரல் கனமாக சற்று கரகரப்பாக இருந்தது. அந்த அழகுடன் கொஞ்சம் கூட இணையாதபடி. அந்த முரண்பாடு அவளை ஒரே கணத்தில் மானுட பெண்ணாக்கியது. பாலசுப்ரமணியன் அவளை பார்த்து, பாலு, பாலசுப்ரமணியன் என்றார். சந்திரா, இவரு இன்னைக்கு தமிழ்ல பெரிய ஆளு, ஒரு அசுர சக்தி, மூளைக்குள்ள பெருமாளோட சக்கரமே இருக்கிறதா ராமன் சொல்றான் என்றார் சுப்பு ஐயர். அவள் ஓ என்று சொல்லி சிரித்தாள். இவளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேல்ல? பாலசுப்ரமணியன், ஆமா, ஆனா டான்ஸ் பார்த்ததில்ல, படங்கள்ல பார்த்ததோட சரி. பொன்மூங்கில் போல இறுக்கமான உடம்பு, நீளமான மெல்லிய கழுத்தில் பச்சை நரம்புகள் ஓடின, அழுத்தமான உதடுகள், பெரிய கண்கள், தலைமுடிய இரு நெற்றியோரங்களையும் மறைப்பது போல சீவி தளர்வாக பின்பக்கம் கட்டிவிட்டிருந்தாள். அஸ்தமன சூரியன் போல பெரிய குங்கும பொட்டு. எங்கூடத்தான் வந்தா என்றார் சுப்பு ஐயர். அந்த வரி ஒரு அறை போல பாலசுப்ரமணியனை தாக்கியது. அவர் அரண்டது போல அவரது கைவிரல்களை அணிச்சியாக பார்த்துவிட்டு ராமனை பார்த்தார். ராமன் அசாதாரணமான ஒரு மௌனத்தில் இருப்பது அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது. பாலசுப்ரமணியன் தன் எண்ணங்களை மறைப்பதற்காக வழக்கமாக செய்வது போல தீவிரமாக ஒரு கேள்வியை கேட்டார். நீங்க ஆந்திரா பக்கம் தானே? பூர்வீகம் குஜராத், பிறந்து வளர்ந்ததெல்லாம் பூனா, பரதம் படிக்கணும்னு காஞ்சிபுரம் வந்தேன். சுப்பு ஐயர், காஞ்சிபுரம் நாலுசாமி பிள்ளைதான் குரு என்றார். பாலசுப்ரமணியன் மையமாக ஓஹோ என்றார். ராமன் தரையே பார்த்து கொண்டிருப்பதை பாலசுப்ரமணியன் ஓரக்கண்ணால் கவனித்தார். சந்திரா, இப்ப காஃபி சாப்பிட்டா எப்படி அப்புறம் சாப்பிட்றது என்றாள். காஃபியை எப்பவும் சாப்பிடலாம், காலம்பர எழுந்துண்டதுமே காஃபியால வாய் கொப்பளிக்கிறது எங்க அப்பாவோட பழக்கம் என்றார் சுப்பு ஐயர். நீங்க மத்ததில்லேனா கொப்பளிக்கிறேல் என்றார் சாமிநாதன். சந்திரா எண்ணி எண்ணி சாப்பிடுவாள். காலம்பர 2 இட்லி, மதியம் 1 சப்பாத்தி, கொஞ்சம் கீரை காய்கறிகள், ராத்திரி மறுபடி 2 இடியாப்பம் இல்லாட்டி இட்லி, 1 டம்ளர் ஜூஸ், அவ்வளவுதான். சுப்பு ஐயர் சொல்லியபடி பாலசுப்ரமணியன் பார்த்து கண்ணடித்து, சும்மா சிக்குன்னு இருக்கால்ல என்றார். பாலசுப்ரமணியன் அதிர்ச்சியுடன் ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு பார்வையை விலக்கிக் கொண்டார். அவள் சிரிப்பதை உணர்ந்த பின் மீண்டும் பார்த்தார். சுப்பு ஐயர், அவ வயசு இப்ப என்னாங்கிறீரு? பாலசுப்ரமணியன் தெரியல என்றார். சொல்லுடி இவளே என்று ஒரு தாளை சுருட்டி அவள் மேல் எறிந்தார். சந்திரா என்ன சொல்றது என்ற பின், ஐ ஆம் டைம்லெஸ் யுனோ என்றாள். வர ஆவணியில இவளுக்கு 35 ஆறுது, பார்த்தா 25 சொல்ல முடியுமா என்றார் சுப்பு ஐயர். பாலசுப்ரமணியன் புன்னகையுடன் அவளை பார்த்தார். முகத்தின் ஆழமான சில கோடுகள் வயதை காட்டத்தான் செய்கின்றன என்று தோன்றியது. உயர்தர ஒயினைப் போல நான் காலத்தை உண்டு இனிமையாகிறேன் என்று சந்திரா உயர்தர உச்சரிப்புள்ள ஆங்கிலத்தில் சொன்னாள். சுப்பு ஐயர் ஆங்கிலத்தில், நம்முடைய ஐதீகத்தில் கால என்றால் கரியது என்று பொருள், மரணம் என்று பொருள். காலத்தை உண்டு சுருண்டு கிடப்பது நாகம், அதன் விஷத்துக்கு ஒரு துளியில் உலகை அளிக்கும் வல்லமை உண்டு, ஆழகாலம் என்று அதற்கு பொருள் என்றார். அவர் அப்படி சட்டென்று ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தது பாலசுப்ரமணியனுக்கு அதிர்ச்சி அளித்தது. சுப்பு ஐயரின் உச்சரிப்பு இந்திய அழுத்தங்களுடன் இருந்தாலும் சொற்றொடர் அமைப்பு துல்லியமாக இருந்தது. சந்திரா, எல்லா அமுதங்களும் மனிதனை கட்டி போடுபவை, விளக்க முடியாத ஈர்ப்புள்ளவை, ஆகவே அவை எல்லாமே விஷங்களும் கூட என்றாள். பாலசுப்ரமணியன் அவர்கள் இருவருக்குள் ஏதோ ஓடுவதை புரிந்து கொண்டார். இரு ஊசி முனைகள் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொள்கின்றன. சுப்பு ஐயர் சட்டென்று திரும்பி ராமனிடம், என்னடா பண்றாய், தூங்கிட்டியா என்றார். இல்லேண்ணா, நான் நீ வந்தா என்ன வராட்டி என்ன, நாசமா போக, வந்ததுல இருந்தே நானும் பாக்குறேன், செத்த சவ மாதிரினா இருக்கே. பாலசுப்ரமணியன் அதிர்ந்து மீண்டும் அனிச்சையாக சந்திராவை பார்த்தார். அவள் சாதாரணமாக சிரித்துக் கொண்டிருந்தாள். நாயக்கர் கூட கொஞ்சம் அசௌகரியமாக ஆனது போல பட்டது. ராமன், இல்லைண்ணா, நீங்க பேசின்றிருந்தேல் என்றார். கேட்டையா பாலு? பாலுதானே அவன் பேரு?
சந்திராவோட ஆட்டை என்னன்னு இவங்கிட்ட கேட்கணும். என்னடா? ராமன் ஆமண்ணா என்று சொல்லி பலவீனமாக புன்னகை புரிந்தார். அவரை தெரியுமா என்றார் பாலசுப்ரமணியன். சந்திரா நல்லாவே தெரியுமே. கலாஷேத்ராவில் அடிக்கடி சந்திச்சுக்குவோம். நிறைய பேசுவோம் சங்கீதம் பத்தி. புன்னகை புரிந்து பாடணும்னு தான் ஆசை, முடியல. முடிஞ்சது எழுதுறது தான், அதனால எழுதுறேன்னு சொல்லுவார் என்றாள். ராமன் கலாஷாத்ராவில் மாயான்னு ஒரு பெல்ஜியம் பொண்ணு இருந்தா. அவ எங்க வீட்டு மேலதான் குடியிருந்தா. அப்ப அவ கூட போறச்ச இவளை அறிமுகம் என்றார். பாலசுப்ரமணியன் சிக்கலான ஒரு கோலம் விரிவதை உணர்ந்தார். தாமரை குளத்தில் மலர்களுக்கும் மலர் நிழல்களுக்கும் அடியில் கொடிகள் தழுவி பின்னி உருவாக்கும் அடர் சிக்கல். டேய் சாமிநாது, போய் ஒரு வைன் பாட்டில் எடுத்தாடா என்றார் சுப்பு ஐயர். சாமிநாதன் நாயக்கரை பார்த்தார். என்னடா? சுப்பு ஐயர் அதட்டினார். இல்லைன்னா விஸ்கிக்கு மேல அப்புறம் இடியாப்பம் ரெடியா இருக்கு. அது இருக்கட்டும்டா, கச்சேரிக்கு நேரமாச்சுண்ணா. டேய், என்ன அட்வைஸா? படவா. சரிண்ணா என்று அவர் கீழே சென்றார். சுப்பு ஐயர் உரத்த குரலில் ஒரு ஆங்கில கவிதையை சொன்னார். உதட்டருகே ஒயின் வருகிறது, கண்ணிலே காதல் எழுகிறது. உண்மையென நாம் அறிவது அவ்வளவுதானே. இதோ முதுமையும் மரணமும் வருவதற்குள் கோப்பையை எடுத்துக்கொள்கிறேன். அதை பார்க்கிறேன், மெல்ல பெருமூச்சு விடுகிறேன். பாலசுப்ரமணியன் நோக்கி கண்ணடித்து, என்ன பாட்டு தெரியறதா என்றார் சுப்பு ஐயர். இல்லை என்றார் பாலசுப்ரமணியன். WP ஏட்ஸ் என்றார் சுப்பு ஐயர். எனக்கு என்னமோ அவனைத்தான் பிடிச்சிருக்கு. சும்மா தத்துவம் பத்துவம்னு பிராணனை வாங்குறதில்ல. நீட்டா மனசை மட்டும் எழுதிடுறான். நல்ல சுகபாவம் உள்ள கவிதை. பழைய ஒயின் மாதிரி நாக்கிலேயே நிற்கும். ஒயின் வந்தது. பலே சாமிநாது, விவரமானவன். என்ன இருந்தாலும் கும்பகோணம்னா என்றார் சுப்பு ஐயர். வைன் மட்டும் அதுக்கான கிண்ணத்திலே தான் குடிக்கணும். வைன் நிறைஞ்ச கிண்ணம் ஒரு கன்னிகையோட செவந்த உதடு மாதிரி. அவர் அதை திறமையாக உடைத்து ரத்தம் வழிவதைப் போல கோப்பைகளில் ஊற்றி உதட்டு அருகே எடுத்து மெல்ல முகர்ந்த பின்னர் புன்னகை செய்தார். நல்ல வைன். என்ன சந்திரா, ஒரு கிளாஸ் எடுக்கிறியா? அவள் ஆங்கிலத்தில் வேண்டாம் என்றாள். நல்ல ஒயின் மண்ணின் மாதவிடாய் குருதி போன்றது என்றார் சுப்பு ஐயர். பாலசுப்ரமணியன் அந்த சொற்களை தன் முன் நெளியும் வினோதமான புழுவை போல உணர்ந்தார். சுப்பு ஐயர் மெல்ல குடித்து ரசனையுடன் தலை சாய்த்தார். நாயக்கரும் எடுத்துக்கொண்டார். சட்டென்று ராமன் எழுந்து, அண்ணா, நான் கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கிறேன். கச்சேரிக்கு உக்காரணும். அவ்வளவு தூரம் பஸ்ல வந்தது என்றார். சரிடா என்றார் சுப்பு ஐயர். பாலசுப்ரமணியன் எழுந்து, நானும் வரேன் என்று கூடவே வெளியே சென்றார். மாடிப்படி இறங்கும் பொழுது இருமுறை ராமன் தயங்குவது போல இருந்தது. பாலசுப்ரமணியன் அலையும் எண்ணங்களில் இருந்து அந்த நுண் அசைவுகளால் கலைக்கப்பட்டார். ராமன் உடலுக்குள் என்னென்னவோ நிகழ்வது போல. கடைசி படியில் சட்டென்று நின்று திரும்பி, நீங்க வேணா அங்க உட்காந்து கொஞ்சம் பேசிந்து வாங்கோ என்றார். இல்ல, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தேவல என்றார் பாலசுப்ரமணியன். ராமனின் வேகம் அவரை ஆச்சரியப்பட செய்தது. மூச்சு திணறுபவர் போல இருந்தார். ராமன் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டு திரும்ப, இல்ல, போய் அவ இழிப்பை இன்னும் கொஞ்ச நேரம் பாக்குறது, மூஞ்சியில தான் வலிகிறதே என்றார். பாலசுப்ரமணியன் இப்போது அவரது வழக்கமான நிதானத்துக்கு திரும்பி விட்டிருந்தார். உள்ளுக்குள் புன்னகை செய்தபடி, கொஞ்சம் வலிஞ்சாலும் தப்பில்லைன்னு தோணித்தது, பரவாயில்ல என்றார். ராமன் வேகமாக உள்ளே சென்று திகைத்து நின்று, எந்த ரூம்னு சொன்னான் என்றார். லெப்ட்ல, அந்த சின்ன ரூம். ராமன் உள்ளே சென்று அப்படியே தரையில் படுத்துக்கொண்டார். பாலசுப்ரமணியன் உள்ளே சென்று நின்று தன் ஜிப்பாவை கலட்டிய பின் ஓரமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்த மெத்தையை பிரித்து போட்டு அமர்ந்து கொண்டார். ராமன் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார். மாலை சரிந்து விட்டதன் ஒளி மாற்றம் வெளியே கேட்க ஆரம்பித்திருந்தது. எல்லா குரல்களும் கொஞ்சம் உறக்க ஒலித்தன. ஜன்னலுக்கு வெளியே நின்ற மாமரம் சிலுசிலுத்துக் கொண்டிருந்தது. ராமன் பெருமூச்சு விட்டார். பாலசுப்ரமணியன் ஏதும் பேசவில்லை. ராமனால் பேசாமல் இருக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். எதையும் தக்க வைத்துக் கொள்பவரோ திட்டமிடுபவரோ அல்ல. அவர் பேச ஆரம்பிக்கும் வரை பேசாமல் இருக்க வேண்டும் என பாலசுப்ரமணியன் முடிவு செய்தார். ஒரு சின்ன உழுக்கல் போதும், ராமன் ஒட்டி தீர்ப்பார். ஆனால் அதுவரை கனத்து கனத்து நிற்கட்டுமே. அந்த வதையை அவருக்கு அளிப்பதை பற்றி பாலசுப்ரமணியன் மெல்லிய புன்னகையுடன் நினைத்துக் கொண்டார். ஆனால் சில கணங்களிலேயே பாவம் என்றும் பட்டது. எளிமையான அகம் கொண்ட பிறவி கலைஞன், எழுத்தையும் சங்கீதமாக்கியவன். அவரை சற்றும் சீண்டாமல் அவர் அந்த மனநிலையை சென்று தொடும் சொற்றொடரை பாலசுப்ரமணியன் உடனே கண்டுகொண்டார். என்ன, உங்க ஆளு இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறார் என்றார் பாலசுப்ரமணியன். ராமன் புரண்டு படுத்து நம்ப முடியாத உற்சாகத்துடன், பார்த்தேலா என்ன மாதிரி பேசுறார்னு. எப்பவோ சட்டுன்னு இங்கிலீஷ்ல ஒரு ருசி வந்துட்டுது. வாசிக்க ஆரம்பிச்சார். இந்து நியூஸ் வாசிச்சவரு
ரெய்னால்டு நாவல்ஸ் வாசிச்சு அப்படியே எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிச்சார். பிரிட்டிஷ் ரொமான்டிக் கவிதைகள் மேல அப்படி ஒரு ஈர்ப்பு. பேச ஆரம்பிச்சா பேசிண்டே இருப்பார். தமிழே கூட நிறைய படிச்சிருக்கார். மௌனிய நன்னா தெரியும். புதுமை பித்தன் தான் அவரோட ஃபேவரட். மௌனி சும்மா கமக்கத்தை வச்சு விளையாடுறான்டா. பிள்ளைவாள் தான் அடி வைத்து தீய சங்கீதமாக்கணும்னு சொல்லுவாரு. குபரா துக்கடாவுக்கு தான் லாயக்கும்பாரு. நீங்க என்றார் பாலசுப்ரமணியன். நான் என்னமோ நல்லா எழுதுறதா சொல்றார். நான் சங்கீதம் பத்தி எழுதுறதெல்லாம் சும்மா வேஷம்னு நினைக்கிறார். என்னோட இடம் செக்ஸு தானா. அதை என்கிட்ட இருந்தே மறக்கிறதுக்கு நான் சங்கீதத்தை வச்சுட்டு இருக்கேனா. எல்லாம் தாசிகள் சாமி கும்பிட்ற மாதிரியா. ராமன் உறக்க சிரித்தார். அப்படி இல்லை, அப்டிராக்டா எழுதுறது எல்லா நல்ல ரைட்டருக்கும் ஒரு சவாலா இருந்துட்டு இருக்கும். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சுட்டு இருப்பா. சில பேர் இயற்கையை வர்ணிப்பா, சில பேர் சமையலை வர்ணிப்பா. நீங்க இசையை சொல்றேன் என்றார் பாலசுப்ரமணியன். அப்படிங்கிறேலா என்றார் ராமன். அவருக்கு அது புரியவில்லை என்று பாலசுப்ரமணியன் நினைத்து கொண்டார். பேசுவதற்கான மனநிலையை ராமன் உருவாக்கி கொண்டார் என்று அவரது முகம் காட்டியது. எவ்வளவு எளிமையான மனிதர் என்று பாலசுப்ரமணியன் வியந்து கொண்டார். சந்திரா என்ன புடவை கட்டின்னு இருந்தா பாத்தேலா என்றார் ராமன். பாலசுப்ரமணியன் என்றார். மயில் கழுத்து நீளம், அதான் அவளுக்கு பிடிச்ச நிறம். அவ கலருக்கு அது எடுப்பா இருக்குல்ல. டைமண்ட்னா கூட நீளம்தான். நீளத்துல என்னமோ ஒரு மர்மம் இருந்துட்டே இருக்கும்னு சொல்லுவா. நீளத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தா மனசு மயக்கம் அடைஞ்சிரும்னு ஒரு வாட்டி சொன்னான். சரியான்னு பாக்குறதுக்காக ஒரு நாளைக்கு நீல பட்டு புடவையை எடுத்து வச்சு ராத்திரி லைட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தேன். என்னன்னே தெரியல, திடீர்னு ரொம்ப பயந்துட்டேன். பாலசுப்ரமணியன் புன்னகை செய்தார். நீங்க அவளை பார்த்து மயங்கிட்டீங்க தானே என்றார் ராமன். இல்ல என்றார் பாலசுப்ரமணியன். நீங்க இதுல மட்டும் ஒரு மாதிரி பம்மரே, உங்ககிட்ட இருக்கிற கம்பீரமே போயிடுறது என்று கூறி ராமன் சிரித்தார். அவர் புன்னகை செய்தார். நீங்க இல்ல, யார் அவளை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆயிடுறா. நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன், அது அவளுக்கும் நன்னா தெரியும். நானே அவளை பார்த்த அன்னைக்கு கிறுக்க மாதிரி அவள் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். இப்ப கூட அந்த நாள் நன்னா நினைவு இருக்கு. என்ன ஆச்சரியம்னா, அந்த நாள்ல என்ன பார்த்தேன் எங்க போனேன்னு ஒண்ணுமே நினைவில்லை. அவளோட முகமும் உடம்பும் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அந்த நாள் அவளா ஆயிடுத்து. ஆச்சரியமா இல்லது? இதுல எல்லாம் ஆச்சரியப்பட்டா என முடியுமா என்றார் பாலசுப்ரமணியன். ராமன் சட்டென்று எழுந்து அமர்ந்து, ஒன்னு சொல்றேனே பாலு, அவ சாதாரண மனுஷி இல்ல. அவளுக்குள்ள ஒண்ணு இருக்கு. அது விஸ்வாமித்திரர வசியம் பண்ணின மேனகையோட அம்சம்னு நேக்கு தோணிருக்கு. எப்படி சொல்றது, வார்த்தையே நிக்க மாட்டேங்கிறது. ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறேனே. இப்போ அவகிட்ட கட்ட குரல்ல பேசினாலே உங்ககிட்ட, அது அவ நிஜ குரல் இல்ல. அது பாலசுப்ரமணியனை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தியது. அவ குரல் ஒன்றும் நன்னா இருக்காது. ஆனா கட்ட குரல் இல்ல, சாதாரணமான பொம்பளை குரல். வேணும்னே தான் முதல்ல பேசுறப்ப அப்படி பேசுறா. எதுக்கு என்றார் பாலசுப்ரமணியன். நானே அதை 1000 வாட்டி யோசனை பண்ணியிருக்கேன். அவளை பார்த்தேல்ல, அழகு. கை கால் முகம் கழுத்து கண்ணம்னு ஒரு குறை இல்ல. பஞ்சலோகத்துல அந்த காலத்துல வடிச்சு வச்சிருப்பாளே. தஞ்சாவூர் அரண்மனையில அழகான சிவகாமி சிலது இருக்கு. சின்ன பொண்ணு மாதிரியும் இருக்கும், கொப்பும் கொலையுமாவும் இருக்கும். அதே மாதிரி அதைத்தான் ஆம்பளை பாக்குறான். அவ மனசு பிரமிச்சு போயிடுறது. அந்த மயக்கத்துல இருக்கிறச்ச அவ கட்ட குரல சாதாரணமா பேச ஆரம்பிச்சிடறான். அவன் மனசுல இருக்கிற சொப்பனம் கலைஞ்சிடுறது. அவன் சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறான். அப்பா ஒரு சகஜமான பிரியத்தை உண்டு பண்ணிக்குவா. ராமன் அதே வேகத்துடன் தொடர்ந்தார். ஆனா அது மட்டும் இல்ல பாலு, அந்த குரல் அப்படி இருக்கிறது நம்மளை படுத்துட்டே இருக்கு. இப்ப மச்சம்லாம் அப்படித்தான் பாருங்க. ஒரு நல்ல சருமத்துல மச்சத்தை பார்த்த முதல் கணம் நமக்கு ஒரு சுளிப்பு தான் வருது. அது ஒரு கரை தானே. ஆனா அதுல நம்ம மனசு பதிஞ்சிடுறது. முத்து சிப்பிக்குள்ள மணல் மாட்டின்டா, முத்து அதை நிரடி நிரடி பார்த்து ஒன்னும் பண்ண முடியாம முத்தா ஆக்கிறது இல்ல. அதே மாதிரி தான் மச்சத்தையும் பார்த்து பார்த்து அழகா ஆக்கிண்டுடுவோம். அதே மாதிரி தான் இவ குரலும். நீங்க இப்ப அவ குரலை மட்டும்தானே நினைச்சிட்டு இருக்கேன். பாலசுப்ரமணியன் பிரமித்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அவரை. ஆமான்னு சொல்லேன், என்ன இப்போ என்று ரகசியமான குரலுடன் குதூகலத்துடன் கேட்டான் ராமன். சரின்னு வச்சுக்கங்க என்றார் பாலசுப்ரமணியன். ராமன் சட்டென்று அந்தரங்கமாக ஆகி, டேய், உனக்கும் குஞ்சுன்னு ஒன்னு இருக்கு, ஒத்துண்டா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன் என்றார். சிரித்துக்கொண்டு, அவ எதுக்கு என்ன கவர நினைக்கணும் என்றார் பாலசுப்ரமணியன். ஒன்ன மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஆண்களையும் அப்படித்தான் கவரணும்னு நினைப்பா. அவளோட மனசு அப்படி.
எதுக்குன்னா காந்தம் ஏன் இழுக்கிறதுன்னு கேட்கிறாப்ல. அதோட நேச்சர் அதானே. அது என்ன எல்லா பொண்களுக்கிட்டையும் உண்டுல்ல. சின்ன பொன் குழந்தைய கூட அட்ராக்ட் பண்ண முயற்சி செய்யும். என்னன்னு தெரியாமலே அப்படி செஞ்சுட்டு இருக்கும். பாலசுப்ரமணியன் சொன்னார். இது அப்படி இல்ல. இவளுக்கு ஜெயிச்சாகணும். உலகத்து ஆம்பளைகளை முழுக்க ஜெயிச்சாகணும். ஆனா பணமும் அதிகாரமும் வச்சுட்டு இருக்கவெல்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவளுக்கு வேண்டியது கலைய மனசுல வச்சுட்டு இருக்கிறவன். அவ எத்தனை தாவினாலும் தொட முடியாத ஒண்ணு எங்கேயோ நின்று வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறவன். ஏன் அவளும் கலையில தானே இருக்கா? இந்த பாரு பாலு, அவ ஒரு பெரிய இவா. எங்கேயும் போவா, எவருக்கிட்டையும் பேசுவா. இங்கிலீஷ் பயங்கரமா பேசுறா. கண்ணா பின்னான்னு வாசிக்கிறா. அதனால அவ போற தூரம் அதிகம். ருக்குமணி தேவி அருண்டேல விட மேல போயிடுவா. ஆனா அவளால ஒரு நாளைக்கு உண்மையான கலையை நெருங்க முடியாது. விளக்கு போட்டு பளபளன்னு தொடச்சி எடுத்து வெல்வெட்டுல வச்சா கண்ணாடி கல்லு வைரம் மாதிரி தான் இருக்கும். ஆனா வைரம்னா அது நீரோட்டம் இல்லையா? நல்ல நீரோட்டம் காட்டுக்குள்ள ரகசியமா ஓடிட்டு இருக்கிற ஓட மாதிரினா. அவளுக்கு தெரியும் அவளால கலைய தொட முடியாதுன்னு. ஏன் என்றார் பாலசுப்ரமணியம். மடையா அவ மனசுல ஈரம் இல்ல. அவ மனசுங்கிறது ஒரு தீட்டுன கத்தி. அவ்வளவு கூர்மை, அவ்வளவு பளபளப்பு. ஆனா கலையில அந்த கத்திய வச்சுட்டு இருக்கிற அவளை வாழைத்தண்டை வச்சுட்டு இருக்கிற கோந்த ஜெயிச்சிட்டு போயிடுறது. நீ அலர்மேல்வள்ளி ஆட்டத்தை பார்த்திருக்கேல? பார்த்திருக்கேன். அவளை பாரு. அவளுக்கு ஒரு இளவும் தெரியாது. சுத்த மண்டு. பார்க்கவும் டொங்குடின்னு இருக்கா. மேடையில நின்னான்னா அந்த மாதவிதான் கண்ணுக்கு வர்றா. பாலசுப்ரமணியன் பார்த்து கொண்டே இருந்தார். என்ன நினப்பு? கலைன்னா என்ன சும்மாவா? டேய், எல்லா காலத்திலயும் 10 பேரு கலை கலைம்பான். 10 பேரை ஆகா ஆகான்னு சொல்லும் கூட்டம். ஆனா கலை வேற எங்கேயோ அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். வேற யாருக்கும் தெரியாட்டியும் அவளுக்கு தெரியும் அவ என்னான்னு. அதான். ராமன் சட்டென்று சிரித்து கைக்குட்டையால் மேவாயை துடைத்தார். பாடகர்களை பிடிச்சு முழுங்குடா, பாட்டு வரும்னு ஏதோ பூதம் ட்ரை பண்ணிச்சாமே, என்ன என்றார். பின் முகம் இறுகி, இவளுக்கு எல்லாரையும் ஜெயிச்சாகணும். ஜெயிச்சு நம்ம மேல ஏறி உக்காரணும். சிவமார்புல காலை வச்சுண்டு காலி நின்றுட்டு இருப்பாளே, அதே மாதிரி. இப்போ சுப்பு ஐயர் மேல காலை வச்சுட்டு இருக்காளா என்றார் பாலசுப்ரமணியன். வைக்க ஆசைப்படுறா. ஆனா அண்ணா வேற மாதிரி. அவருக்குள்ள வேற ஒரு கடல் இருக்கு. அந்த கடல்ல அடிக்கிற அலையோட 1-2 துளியாத்தான் கச்சேரியில நீயும் நானும் கேட்கிறோம். அதை பார்த்துட்டு அவரை நெருங்க முடியாது. அவர் குடிச்சு கெட்ட வார்த்தை சொல்லி ஆட்டம் போட்டு உக்காந்துட்டு இருக்கார். இவளுக்கும் குடிய பழக்கி விடுவார். அதுக்கு மேல அவரை யாராலையும் நெருங்க முடியாது. எவ்வளவு ஒட்டுனாலும் அவர்கிட்ட யாருமே ஒட்ட முடியாது. அவருக்கு அன்பு காதல் ஒரு இளவும் கிடையாது. அவர் இருக்கிறது அந்த கடலுக்குள்ள ஒரு தீவுல. அங்க எவனாலையும் போய்க்க முடியாது. ஆனா ஒன்னும் சொல்லவும் முடியாது என்றார் ராமன் சற்று கழித்து. அம்மணி அப்படிப்பட்டவ. அவளோட வேகமும் அப்படி. அவ யாரு எதுவரைன்னு சொல்ல முடியாது. அம்மணி யாரு? அவதான். நான் அப்படித்தான் அவளை சொல்றது. ஓஹோ என்றார் பாலசுப்ரமணியன். அவர் மனதில் இயல்பாக எழுந்த கேள்வியை யோசிக்காமல் கேட்டுவிட்டார். அப்போ உங்க மனசுலையும் காலை வச்சாளா என்றார். ராமன் சட்டென்று அமைதியானார். ஆழமான தந்தளிப்புகளுக்குள் அவர் செல்வது போல இருந்தது. கேட்டிருக்க கூடாதோ என்று பாலசுப்ரமணியன் நினைத்துக் கொண்டார். அவரே தொடங்கட்டும் என்று காத்திருந்தாள். ஆனால் ராமன் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தார். இமைகளுக்குள் கருவிழிகள் ஓடுவது தெரிந்தது. வெளியே விளக்குகள் போட்டுவிட்டார்கள். ஒளிபெருக்கி சத்தம் கேட்க ஆரம்பித்தது. விளக்கொளி வேப்ப மரத்தின் இலைகளை நிலவலையாக ஆக்கி அறைக்குள் அசைய செய்தது. சாமிநாதன் வந்து நின்று, அண்ணா கிளம்புறேலா? நேரமாச்சு என்றார். சுப்பு அண்ணா கிளம்பியாச்சாடா என்றபடி ராமன் எழுந்தார். நல்ல கதை. அவர் இந்நேரம் கோயில்லனா இருப்பாரு. ராமன் எழுந்து சட்டையை கலற்றியபடி கவனம் இல்லாமல் கேட்பது போல, அவளும் உண்டோ என்றார். அரை சிரிப்புடன் சாமிநாதன் பார்வை வந்து பாலசுப்ரமணியனை தொட்டு சென்றது. பாலசுப்ரமணியன் புன்னகை செய்ய சாமிநாதனும் புன்னகை செய்தார். என்னடா ஒரு இழிப்பு, பீய பார்த்தா பன்னி மாதிரி என்று ராமன் எதிர்பாராமல் சீறினார். என்னன்னா நீங்க எங்கேயோ சீர வேண்டியது எங்கிட்ட சீர்றேன். பேசாம வாங்கோ, பாட்டு கேட்க வந்துருக்கேள், கேட்டுண்டு போங்கோ. அண்ணா இன்னைக்கு நல்ல ஃபார்முல இருக்கார். ராமன், அந்த தேவடியாமிட்ட கூட இருக்காளோ இல்லையோ? ஃபார்முல தான் இருப்பார் என்றவர் சட்டென்று தன் பையை எடுத்து, டேய் எனக்கு ஒரு குதிரை வண்டியை புடுறா, நான் கிளம்புறேன் என்றார். என்ன இப்போ? இவ்வளவு தூரம் வந்துட்டு போனா அண்ணா என்ன நினைப்பார்? அவரை போய் எருமையை பண்ண சொல்லு, நான் போறேன்.
அதென்ன புதிய வசவா இருக்கிறதே என்று பாலசுப்ரமணியன் புன்னகையுடன் நினைத்து கொண்டார். சாமிநாதன் உரக்க, அண்ணா பைய வையுங்கோ, வையுங்கோ சொல்றேன். டேய் தள்ளுடா, இப்ப வைக்கல புடிச்சு இழுந்துட்டு போயிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். வைங்கோ அத. ராமன் பையை வைத்தார். பேசாம சட்டைய மாத்துங்கோ, குளிக்கிறதுக்கு நேரமில்ல, கச்சேரி இப்ப ஆரம்பிச்சிரும் என்ற சாமிநாதன், கோயில் போறேலா என்று பாலசுப்ரமணியனிடம் கேட்டார். பாலசுப்ரமணியன், அப்புறமா போறமே, இப்போ ஒரே கூட்டமா இருக்குமே. ராமன் பரிதாபமாக, டேய் நேக்கு தவிக்கிறதுடா, நான் வரல, நீங்க வர்றேன் என்று உறுதியாக சொன்னார் சாமிநாதன். அப்படி சொல்றியா என்று தஞ்சாவூர்த்தனமாக இழுத்தார் ராமன். எழுந்து சட்டையை எடுத்து, சட்டையில ஒரு கருப்புருண்ட வாசம், சொன்னா கேட்க மாட்டார் என்றார். சட்டையை மாட்டிக்கொண்டு, மூஞ்சியை மட்டும் அலம்பிண்டு வர்றேன் என்று போனார். அது மன்னார்குடி பக்கம் ஃபேமஸான வசவு. குடியானவங்க சொல்றது, அக்ரகாரத்துல ரொம்ப லோக்கரவாடு வசவே இதை விட சிக்கிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் என்றார் சாமிநாதன். நீங்க சட்டை மாத்தலையா? நான் அப்பவே மாத்தின்றேன். சந்திரா இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியாதோ என்றார் பாலசுப்ரமணியன். இல்லைண்ணா, தெரிஞ்சா இவரை வர சொல்லி இருக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறார். ஆனா நல்லா 4-5 அடி கிடைச்சு முறிஞ்சு போனா கூட நல்லதுதான். பாலசுப்ரமணியன் சிரித்து, அப்படி போயிடாது, அவளை பத்தி ஒரு நாவலாவது எழுதாம ஆறாது என்றார். நாய் மாதிரின்னா வாழை சுழட்டிண்டு பின்னால் அலைஞ்சார். அன்னைக்கு தலையில அடிச்சுக்காத ரைட்டஸே இல்ல. கரிச்சாங்குஞ்சி என்னை கூப்பிட்டு, டேய் அவன் பிறவி ரைட்டர்டா, அவனுக்கு வெக்கமும் பயமுமா ஆத்தாம கிடக்கு, துணிஞ்சு ஒரு 4-5 தாசிகளண்டா கூட்டிட்டு போ, தெளிஞ்சிட்டுதுன்னா இடுப்புக்கு மேல யோசிங்க ஆரம்பிப்பாருனார். என்ன சொல்றேன்? பாலசுப்ரமணியன் உரக்க சிரித்தார். என்னன்னா சிரிக்கிறேன்? இல்ல சாமிநாதன், இதையெல்லாம் சொல்றது கஷ்டம். இப்போ இது இடுப்புக்கு கீழே ஒரு தொலைக்கும் குச்சிக்குமான விஷயம்தான். அப்படின்னா எதுக்கு இவ்வளவு சங்கீதம், இவ்வளவு கவிதை, இவ்வளவு கலை? மனுஷனுக்கு இது ஒரு மீடியம் மாதிரி. இது வழியா அவன் எங்கேயோ போறதுக்கு ட்ரை பண்றான். இது ராவணன் கோட்டையா மாறி சுத்தி சுத்தி அடிக்கிறதே ஒளிய வழிகாட்டுற மாதிரியும் தெரியல. இவருக்கு செக்ஸ் பிரச்சனையே இல்லை. இதுவரை இவருக்கு எங்கிட்ட செக்ஸ் பத்தி ஒரு வார்த்தை பேசினதில்ல. பொம்பளைங்களை பத்தி கூட ஒரு வார்த்தை பேசினதில்ல. ஆச்சரியமா இருக்கே, அதை பத்தி மட்டும்தான் பேசுவார். பேசுவார், ஆனா பொம்பளைங்களை பத்தி இல்ல. அவங்களோட அழகை பத்தி திரும்ப திரும்ப அழகுதான். அவர் செக்ஸுக்கு அடிமை கிடையாது, அழகுக்கு அடிமை. அவர் என்ன தேர்றாருன்னு அவருக்கே தெரியாது, ஆனா தேடிண்டே இருக்கார் என்றார். பாலசுப்ரமணியன், ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்னது சரிதான். பித்து பிடிச்சு அலைவார், ஆனா அத்துமீறவும் மாட்டார். வராருன்னு நினைக்கிறேன். பாகம் 1 நிறைவுற்றது. மயில் கழுத்து பாகம் 2. ராமன் வந்து உற்சாகமாக, கிளம்பலாமா பாலு என்றார். அவர் அடுத்த 20 நிமிட பிறவி அடைந்து விட்டார் என்று நினைத்து பாலசுப்ரமணியன் புன்னகை செய்தார். அண்ணா பாட்டை கேட்டு 3 மாசம் ஆறுது. ஒரு காலத்துல அண்ணா கூடவே கார்ல போய் ஒவ்வொரு கச்சாரியா உக்காந்து கேட்கறது. அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கு. அவர் மதுரை ஸ்கூல்லனா தெக்க ஒரு கூட்டமே இருக்கு அவருக்கு. அக்ரகாரத்துக்கு அப்பால் கோயிலில் மைதானம். அங்கே நாதஸ்வரம் கேட்டது. பிள்ளைவாள் என்றார் ராமன் பரவசமாக. படுபாவி, அவன் கையில இருக்கிறது நாதஸ்வரமா வேற எதுவுமா? நாசமா போக, கொல்றானே, மனுஷனை மெழுகா ஆக்கிடுறானே. பாலசுப்ரமணியன் மெதுவாக தலையாட்டி கொண்டே நடந்தார். தயோலி சாக மாட்டானா என்று ராமன் அரற்றினார். இந்த பிளேட்டு தேயிற மாதிரி அண்ணா கேட்டிருப்பார் என்றார் சாமிநாதன். பாலு இதுல 3ஆம் சரணத்துல மெதுவா இறங்குறான் பாருங்க. அம்பாள் முன்னாடி நம்ம தலையை தாழ்த்துவோமே, அதே மாதிரி. தயாளி பிரம்ம ராட்சதன். என்ன சொல்றீங்க? அவர் எப்போது ஒருமையில் கூப்பிடுவார் என்று பாலசுப்ரமணியன் யோசித்தார். அவருக்குள் ஒரு கணக்கு இருக்கும் போல. அக்ரகாரம் காலியாக கிடந்தது. வீட்டு திண்ணைகளில் வைக்கப்பட்டிருந்த அகல் விளக்குகளும் பிறை விளக்குகளும் வரிசையாக ஒளிவிட்டு அக்ரகாரத்தை மெல்லிய சிவப்பு வர்ணத்தால் இரவின் கரிய திரையில் தீட்டியிருந்தன. ஒரு பூனை மட்டும் திண்ணையில் அமர்ந்து மியாவ் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. தெருவில் வாழை மட்டைகள் சிதறி கிடந்தன. ஒரு திண்ணையிலே வயோதிகர் ஒருவர் ஆறு என்றார். அக்ரகாரத்தை கடந்து கோயில் முகப்பை அடைந்ததும் அத்தனை கூட்டத்தை கண்டு பாலசுப்ரமணியன் ஆச்சரியம் கொண்டார். எப்படியும் 2000 பேர் இருக்கும். அவர்கள் அனைவரும் வெறும் மண்ணில் அமர்ந்து ஒளிப்பெருக்கையில் ஒலித்த நாதஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பிரம்மை பிடித்த முகங்கள் இருளில் கொத்து கொத்தாக தூரத்து கத்திரிக்காய் விளக்குகளின் ஒளியில் தெரிந்தன. சாமிநாதனை பார்த்ததும்
நாயக்கரின் ஆட்கள் ஓடி வந்தார்கள். ஒரு குடுமிக்கார ஆசாமி, நாக்காளி போட்டிருக்குதுங்கய்யா என்றார். நாக்காளி வேணாமே, இப்படியே தரையில உட்காந்துக்கலாமே என்றார் ராமன். அவருக்கு தேவைப்படும்னா நீங்க ஒண்ணு என்றார் சாமிநாதன். பாலசுப்ரமணியன் புன்னகை புரிந்தார். வேட்டி அழுக்காகாம சங்கீதம் கேட்கறதுனால தான் நீங்க ராமநாதன்லே நிக்கிறீங்க என்று சொல்லி ராமன் சிரித்த பின், சரி உங்க இஷ்டம், சொகுசாத்தான் கேட்போமே என்றார். மரநாற்காலிகளை பக்கவாட்டில் ஓரமாக போட்டார்கள். பாலசுப்ரமணியன் அமர்ந்து கொண்டார். ராமன், கச்சேரிக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு வரதே, அது சாதாரணம் கிடையாது. குடிக்கிற அவளுக்கு சாராயண வாசனை வந்தா வருமே, அத மாதிரி. ஏம்பாலு என்றார். நேக்கு அப்படி தோன்றதில்ல. எதை பத்தியாவது தோணியிருக்கா? அட்லீஸ்ட் ராத்திரிக்காவது? பாலசுப்ரமணியன் சிரித்தார். எதிர்ப்பக்கம் இருந்து சுப்பு ஐயர் அவரது குழுவினருடன் வேகமாக வருவது தெரிந்தது. அண்ணாவுக்கு இறங்கெடுத்து கிரீன் ரூம்ல ஏத்திக்கிறதுக்கு பாஞ்சு வர்றார் என்றார் சாமிநாதன். சும்மாறா, இந்த பக்கம்லாம் நாயக்கர் தேவர்னு பிராமண பக்தி உள்ள ஆட்கள், தப்பா நினைஞ்சுன்ற போறா என்றார் ராமன். வாத்தியக்காரர்கள் கூட்டமாக பின்பக்கம் வழியாக மேடைக்கு ஏறினார்கள். மேடையில் இருவர் மைக்குகளை பொருத்தி ஹூ ஹூ என ஊதி பார்த்தார்கள். இருளில் இருந்து இருவர் நாற்காலியை நோக்கி வந்தார்கள். நாயக்கரும் சந்திராவும். பாலசுப்ரமணியன் திரும்பி ராமனை பார்த்தார். அவர் அப்படியே உறைந்தது போல் இருந்தார். சந்திரா புடவை சரசரக்க வந்து பாலசுப்ரமணியன் அருகே அமர்ந்தாள். என்ன உக்காந்தாச்சா என்றபடி அமர்ந்து கொண்டாள். அவள் இன்னொரு புடவை மாற்றியிருந்தாள். அதுவும் நீளம்தான், ஆகாய நீளம். அதன் ஜரிகை பகுதியின் வேலைப்பாடு பிரம்மி பூட்டும்படி இருந்தது. அவள் அதை சுருட்டி கொண்டு அமர்வது மயில் தொகையை சுழற்றி அடங்குவது போல தோன்றியது. புடவையின் நுனியா அல்லது அதன் காற்றா தன்னை தொட்டது என்று பாலசுப்ரமணியன் வியந்து கொண்டார். இதமான தாளம்பூ மனம், முகப்பவுடரின் மனம், இன்னும் என்னென்னமோ மனம். சந்திரா கழுத்தை திருப்பிய பொழுது பாலசுப்ரமணியன் தன் நெஞ்சில் ஒரு கன்றுக்குட்டி உதையை உணர்ந்தார். அத்தனை நளினமாக ஒரு பெண் கழுத்தை திருப்ப முடியுமா என்ன? ஓர் அசைவு ஒரு மாபெரும் கலை நிகழ்வாக ஆக முடியுமா என்ன? எப்படி அதை வார்த்தையாக்குவது? மயில் திரும்புவது போல. மயில் கழுத்தை திருப்புவதை மட்டும் வார்த்தையாக்கிவிட முடியுமா? எத்தனை பொருளற்ற வார்த்தைகள்! ஒரு சொல்ல முடியாமையை இன்னொரு சொல்ல முடியாமையால் ஈடுகட்டுகிறோம். மேடையில் வாத்திய கலைஞர்கள் அமர்ந்து விட்டார்கள். மிருதங்கமும் வயலனும் மெல்ல முனகியும் சன்னகமாக அதிர்ந்தும் கச்சேரிக்கு தயாராகி கொண்டிருந்தன. பெரிய சமுக்காலத்தை கொண்டு வந்து மடித்து போட்டு அதன் மேல் ஒரு பட்டுத்துண்டை ஒரு பையன் விரித்தான். ஒரு பெரிய வெள்ளி கூஜா கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதற்குள் தேன் மனமுள்ள கான்யாக் பிராந்தியில் கொஞ்சமாக சோடா சேர்த்து வைத்திருப்பார்கள் என்று ராமன் சொல்லியிருக்கிறார். பிரான்சில் இருந்து மாதந்தோறும் கொண்டு வந்து கொடுப்பதற்கு அவருக்கு ரசிகர்கள் உண்டு. சந்திரா திரும்பி பாலசுப்ரமணியன் கையை தொட்டு சாப்பிட்டுட்டேலா என்றார். அவருடைய தொடுகை பாலசுப்ரமணியன் உடலை அதிரச் செய்தது. அரைக்கணம் அவர் ராமனை பார்த்து திரும்பி ஆச்சு என்றார். தொட்ட கையை எடுக்காமலேயே, ராத்திரிக்கு அடை செஞ்சிருக்கா, கச்சேரி முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பிடலாம்னு. நான் ராத்திரி சாப்பிட்றதில்ல என்றார். நேக்கும் ராத்திரி அடை பிடிக்காது, ஹெவி என்று சந்திரா சொன்னாள். அவள் தன் கையின் தொடுகையை எடுக்க வேண்டும் என்று பாலசுப்ரமணியன் தவிர்த்தார். மெல்ல தன் கையை விலக்கிக் கொள்ள முயன்றார். ஆனால் கையை அசைக்கவே முடியவில்லை. மேடையில் சுப்பு ஐயர் வந்து அமர்ந்தார். அவர் வரும்பொழுதே கூட்டத்தில் பெரும் கைத்தட்டல் ஒலி எழுந்தது. அமர்ந்ததும் அது இன்னும் மேலே சென்றது. அவர் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு கைத்தட்டல் ஓய்வதற்காக காத்து நின்றார். பெண் புன்முறுவலுடன் கூஜாவை திறந்து வெள்ளி டம்ளரில் திரவத்தை ஊற்றினார். சற்றென்று முன்வரிசையில் இருந்து பலமான கைத்தட்டல்கள் எழுந்தன. டம்ளரை கூட்டத்தை நோக்கி தூக்கி சியர்ஸ் மாதிரி உதரசைத்து விட்டு இருவாய் குடித்தார். அதை ஓரமாக வைத்துவிட்டு வயலின்காரரை பார்த்தார். சட்டென்று ஒரு பார்வை வந்து சந்திராவை நூவி சென்றது என பாலசுப்ரமணியன் உணர்ந்தார். என மெல்லிய குரலில் முனகினார். விழா கச்சேரிகளில் அவருக்கு சம்பிரதாயம் என ஏதும் கிடையாது. எந்த வரிசையிலும் எப்படியும் பாடுவார். என்ன பாடுவார் என்பது அவருக்கே அங்கே அமரும் வரை தெரியாது. அந்த திகிலில் வயலின்காரரும் மிருதங்கக்காரரும் அமர்ந்திருக்க தம்பிரா போடும் ஆசாமி உல்லாசமாக கூட்டத்தை பார்த்து பல்லை காட்டி சிரித்துக் கொண்டிருந்தார். கச்சேரி என்பது அவருக்கு ஒரு அரசன் தன் பிரஜைகளிடம் ஆடும் விளையாட்டு போல. என்றார் சுப்பையர் மீண்டும். சாமிநாதன், அண்ணா இப்போ அஷ்டபதியில ஆரம்பிக்க போறார் என்றார். டேய், இது முருகன் கோயில்ரா என்றார் ராமன். அவர்தான் கிறுக்கனாச்சே என்றார் சாமிநாதன். எப்படி தெரியும் என்றார் பாலசுப்ரமணியன். அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்துதான் பாடுவார் என்று அவர் நினைத்திருந்தார். தெரியும், அவ்வளவுதான். ரொம்ப நாளா கேட்கிறோமே.
கொஞ்சம் அவர் கூட ஓட மாட்டோமா என்று சொல்லி சாமிநாதன் புன்னகை செய்தார். யார் அமிதா வன மாலினா சகி யார் அமிதா என்று சுப்பு ஐயர் ஆரம்பித்தார். கூட்டம் எங்கும் ஒரு சிறிய ஆச்சரிய அலை சென்றது. பிரிவு ஆற்றாமையின் தாபமும் கொந்தளிப்பும் தவிப்பும் அவ்வப்போது கசப்பும் அனைத்துமே ஒரு பெரும் பரவசமாக ஆகும் உச்சமுமாக அந்த பாடல் கூட்டத்துக்கு மேல் விரிந்திருந்த இருட்டுக்குள் பரவி மெல்லிய கண்காணா மழையாக பெய்தது. வயலில் முனகிக் கொண்டிருந்தது. மிருதங்கத்தை சுத்தியால் தட்டி கொண்டிருந்தார்கள். தாபம்தான். அத்தனை பாடல்களும் தாபம். வரமாட்டாயா? கைவிட்டு விட்டாயா? எங்கிருக்கிறாய்? ஏன் என்னை நினைப்பதில்லை? ஆம் என தன்னென்றில் ஒலித்தது மிருதங்கம். பாலசுப்பிரமணியன் படபடப்புடன் எதிர்பார்த்த பாட்டு அடுத்து வந்தது. அலர்த்தர பரிதாபம். அம்மா மடியில் அமர்ந்து இளமையில் கேட்ட சுவாதி திருநாள் பாட்டு. பழமையான சுருட்டி. ஓடை நீரில் இலையும் நீர் பாம்பு. கண்ணாடியில் வெளுக்கும் மண்புழு. மிதந்து மேற்கில் மறையும் தனிப்பறவை. தனிமை இத்தனை மகத்தானதா? குரூரமாக கைவிடப்படுதல் இத்தனை தித்திப்பானதா? முற்றாக தோற்கடிக்கப்படுவதில் மாபெரும் வெற்றியொன்றிருக்கிறதா என்ன? சட்டென்று எரிச்சலும் நிம்மதியின்மையும் எல பாலசுப்ரமணியன் தன் கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டார். இரவின் பிரம்மாண்டமான கரிய கூரையை ஏறிட்டு பார்த்தார். முடிவில்லாத ஒளி துளைகள், மின்னும் அழியா விழிகள். ஏன் இங்கு இப்படி இருக்கிறேன்? எந்த மகத்தான புரியாமைகளால் விளையாடப்படுகிறேன்? விசும்பல் ஒளி கேட்டு பாலசுப்ரமணியன் திரும்பி பார்த்தார். ராமன் மார்பில் இரு கரங்களையும் குப்பி கண்களில் இருந்து கண்ணீர் வழியமர்ந்திருந்தார். இறகு உதிர்ந்து விண்ணில் நீந்தியது பறவை. சிறகுகள் ஒவ்வொன்றாக உதிர பறவை மட்டுமே மேலே சென்றது. பறவையை உதிர்த்துவிட்டு பறத்தல் மட்டுமே மேலே சென்றது. வானமன விரிந்த வெறுமையில் இருத்தல் என எஞ்சிய ஒரே ஒரு ஒளிக்கோடு நெளிந்து நெளிந்து தன்னைத்தானே கண்டு வியந்தது. இங்கே இங்கே என்றது. என்றும் என்றது. இந்த கணம் மட்டுமே என அங்கே நின்றது. சட்டென்று நாற்காலி அசைய கேட்டு பாலசுப்ரமணியன் அறுபட்டு திரும்பி பார்த்தார். கைப்படி மீதாக சரிந்து விழுந்து கிடந்தார் ராமன். சாமிநாதன் சத்தம் போடாதீங்கோ என்று பாலசுப்ரமணியிடம் கிசுகிசுப்பாக சொல்லிவிட்டு அண்ணா அண்ணா என்றார். ராமன் மூர்ச்சையாகியிருந்தார். டேய் தூக்குடா என்றது போல் பின்னால் அமர்ந்திருந்த நாயக்கரின் வேலைக்காரன் ராமன் அப்படியே தூக்கிவிட்டான். யாரும் கவனிக்காம அப்படியே ஸ்டேஜ் பின்னாடி இருட்டுக்குள்ள கொண்டு போய் நேரா பங்களாவுக்கு கொண்டு போயிரு. அவன் அவரை குழந்தையைப் போல தூக்கி கொண்டு சென்றான். தரையில் ராமனின் மூக்கு கண்ணாடி விழுந்து கிடந்ததை பாலசுப்ரமணியன் எடுத்துக்கொண்டார். அவரும் பின்னால் சென்றார். திரும்பி பார்க்கையில் சந்திரா நாயக்கரிடம் ஏதோ சாதாரணமாக பேசுவது கேட்டது. இருட்டுக்குள் விரைந்து ஓட வேண்டியிருந்தது. முன்னால் சென்றவன் அத்தனை வேகமாக அவரை கொண்டு சென்று திண்ணையில் படுக்க வைத்தான். என்னாச்சு என்றார் பாலசுப்ரமணியன். ஒண்ணுமில்லை, சங்கீதம் கேட்கறச்ச அபூர்வமா இப்படி ஆயிடுவார் என்றார் சாமிநாதன். முகத்தில் நீர் தெளிக்கப்பட்டு விசிறப்பட்டதும் ராமன் விழித்துக் கொண்டார். அர்த்தமற்ற வெறித்த பார்வையுடன் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருந்தார். காஃபி சாப்பிடுங்கோண்ணா என்றார் சாமிநாதன். வேணாண்டா. சாப்பிடுங்கோன்னு சொல்றேன் என்ற அதட்டலுக்கு பணிந்து இரு கைகளாலும் வாங்கி குடித்தார். அவருக்கு அப்போது அது மிக மிக வேண்டியதிருந்தது என்றும் தெரிந்தது. ராமன் எழுந்து அமர்ந்தார். சட்டையை கலட்டுறேனே, ரொம்ப நனைஞ்சொடுத்து என்றார். டேய், நான் பயமுறுத்திட்டேனடா. அதெல்லாம் இல்ல, யாரும் பார்க்கல. அண்ணா கவனிச்சிருப்பார், அவர் கண்ணு அப்படி என்றார் ராமன். நாயக்கர் வந்து சரியாயிட்டாரா, என்னாச்சு என்றார். ஒண்ணுமில்ல, ஒரு களைப்பு, எந்திரிச்சிட்டார் என்றார் சாமிநாதன். பின்பு அண்ணா, நான் நாயக்கர்வாலோட போறேன், பேசின்றுங்கோ என்று சொல்லி வாங்கோ நாயக்கர்வால், கச்சேரி எப்படி, தெய்வகானம் என்ன என்று இருளுக்குள் சென்றார். என்ன மாதிரி மனுஷன் என்றார் ராமன். இப்ப நான் ஆசைப்படுறது உங்ககிட்ட தனியா பேசத்தான்னு சூட்சமா தெரிஞ்சுக்கிட்டான் பார்த்தேலா என்றார். பாலசுப்ரமணியன் புன்னகை செய்தார். அண்ணா எனக்கு விடைய சொல்லிட்டார், எனக்கு வழிகாட்டிட்டார். அவர் கந்தர்வன். வானத்திலிருந்து அவர் வழியா தெய்வஞானம் இறங்கி வர்றது. அவரோட சீக்கு பிடிச்ச உடம்பும் மனசும் அதை தாங்கலை. அதைத்தான் குடிக்கிறார், அதான் குடிக்கிறார். பாலசுப்ரமணியன் மேலே கேட்கும் மனநிலையில் கன்னத்தில் கை வைத்து காத்திருந்தார். நீங்க கேட்டேலே, நான் தோத்துட்டேனான்னு. தோத்து கேவலப்பட்டு சீரழிஞ்சுட்டேன். மண்ணுல கால வைக்கவே முடியாதவனா ஆயிட்டேன். எங்க ஊர்ல பங்காளி தோட்டத்து மரத்தை கொத்தி நவச்சாரத்தை புதைச்சு வைப்பாங்க. விஷம் குருதியில ஏறி இலையும் தளிரும் வேரும் விழுதும் எல்லாம் விஷமாகி மரம் அப்படியே காய ஆரம்பிக்கும். காஞ்சு காஞ்சு உலர்ந்து தீப்பட்டது மாதிரி பொசுங்கி நிற்கும். அந்த மாதிரி எனக்குள்ள ஏறெடுத்து விஷம்.
3 வருஷமா எரிஞ்சு கரிஞ்சிட்டு இருக்கேன் பாலு. ம் என்றார் பாலசுப்ரமணியன். இப்ப அண்ணா சொல்லிட்டார். எனக்கு சொன்னார்னு என்னால சொல்ல முடியல. ஆனா எனக்குள்ள இந்த விஷம் இல்லைன்னா நான் யாரு? வெறும் சோத்து பிண்டம்ல. இந்த விஷம் ஏறி எரியறதுனால என் விரல் நுனியெல்லாம் சங்கீதமா அதிர்றது. என் மனசுல இந்த வேதனையெல்லாம் சங்கீதம் தானே. உளறின்னு இருக்கேனா? சொல்ல முடியல பாலு. நான் இது நாள் வரை சொல்ல முடியலன்னு தான் சொல்லிண்டே இருக்கேன். அதான் என்னோட எழுத்து. முடியல பாலு. நெஞ்சு முட்டுறது. வாங்கடி, உலகத்துல உள்ள அத்தனை பேரும் வாங்கடி. உங்க விளையாட்டையும் விஷத்தையும் முழுக்க என் மேல கொட்டிடுங்கடின்னு எழுந்து நின்னு கத்தனும் போல இருக்கு. என்னை குளிர்ந்து போக விடாதீங்கோ. என்னை பத்தி எரிய விடுங்கோ. சட்டென்று முஷ்டியால் தன் மார்பை அறைந்தார் ராமன். எரியறது எரியறது என்றார். பின்பு தலையை ஆட்டிக்கொண்டு தொடர்ந்தார். நான் எரிஞ்சு எரிஞ்சு கறிக்கட்டையா போறதுக்குன்னு பிறந்தவனாக்கும். முடியல பாலு. என்னால முடியல. இன்னைக்கே செத்து போயிடுவன் போல இருக்கு. என் பக்கத்துல இருந்துக்கோ. நீ என் தம்பி மாதிரி. நான் விட்டுட்டு வந்த எல்லாமே உன்கிட்ட இருக்கு. நான் போகாத இடமெல்லாம் உன்கிட்ட இருக்கு. நீ வேற ஆளு. செதுக்கி எடுத்தது மாதிரி இருக்கே. உன்னை பாக்குறச்ச நிறைவா இருக்கு. நான் அன்னன்னைக்கு வாழ்றவன். அப்பப்ப செத்து பொழைக்கிறவன். என்னை கொல்றதுக்குன்னே சங்கீதம் இருக்கு. முடியல பாலு. 10 பிறவிக்கு வேண்டியத இந்த பித்த உடம்பு வச்சுண்டு அள்ளியாருது. முடியல. சொற்கள் காலியானவர் மாதிரி ராமன் அமைதியானார். தூரத்தில் அலஸ்தர பரிதாபம் என்று வயலின் கொஞ்ச ஆரம்பித்தது. ஒளி காற்றில் பறக்கும் ஜரிகை போல அலை பாய்ந்தது. மயில் கழுத்து நிறம் என்னை ஏன் இழுக்கிறதுன்னு கேட்டியே. அதுல விஷம் இருக்கு பாலு. ரகசியமா மின்னிட்டு இருக்கிற மயில் கழுத்து நிறம் மாதிரி ஆழகாலத்துக்கு பொருத்தமான நிறம் என்ன சொல்லு? என்ன ஒரு நிறம். எங்கேயோ காட்டுக்குள்ள ஒரு ராஜநாகம் மயில் கழுத்து நிறத்துல இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நான் அதை சொப்பனத்துல பார்த்திருக்கேன். நிலா வெளிச்சத்துல நீளமா அது வழியறது. அலஸ்தர பரிதாபம்னு சுருட்டியில நெளியறது. இப்போ அங்க அந்த மலைக்கு மேல குளிருல தனிமையில நெளிஞ்சுண்டு இருக்கு. நான் பாக்குறேன் அத. உளறிண்டே இருக்கேன் பாரு மறுபடியும். ஆனா எப்படி சொல்றது சொல்லு? எனக்கு ஞானமும் மோட்சமும் ஒண்ணும் வேணாம். அழகு போரும். அழகோட விஷம் என்னை எரிய வச்சாலும் சரி. எனக்கு இன்னமும் அழகு வேணும். கால் விரல் நுனி முதல தலைமயிறு இலை வர நிறைஞ்சிருக்கிற ஜீவனோட பேரழகு இருக்கே அது வேணும். அழகுன்னா என்னன்னு இப்ப அண்ணா பாடி காட்டிட்டார். அழகு அவகிட்டயா இருக்கு? என் தாபத்துல இருக்கு பாலு. எனக்குள்ள தீயா எரிகிற இந்த தாபத்துல இருந்துதான் நான் பாக்குற எல்லா அழகும் பிறந்து வருது. அந்த தாபத்தையே புழிஞ்சு புழிஞ்சு வைக்கிறாரே மனுஷன். அந்த தாபம் என்ன மனுஷ தாபமா? இன்னது வேணுங்கிறதுக்கான தாபமா? கிடையாது. அது தாபம் அவ்வளவுதான். பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற பிரம்ம தாபம். அதுக்கு வேற ஒரு காரணமும் வேணாம். பாடி காட்டிட்டாரே மனுஷன். நான் ஜாஸ்தி பேசுறேன்னு தானே நினைக்கிற? நேக்கு காவிரி ஓடுனா போறாதுடா. கரையை உடைக்கணும். ஊருக்குள்ள பூந்து வீடு தெரு கோயில் குளமெல்லாம் ஒன்னும் ஆயிடணும். குப்பையும் செத்தையும் கோயில் மாலையும் எல்லாம் சேர்ந்து அதுல மிதந்து கழிச்சாகணும். அதுக்குத்தானே நான் பிறந்திருக்கேன். இந்த பிறப்ப கொடுத்தாச்சு. இந்த வேதனை இன்னும் எனக்கு வேணும் பாலு. இன்னமும் விஷம் வேணும். கடிச்சுண்டு போற பாம்பெல்லாம் என் குருதியில ஒரு சொட்டத்தான் கொண்டு போயிருக்கு. அதுல ஒவ்வொரு துளியும் சங்கீதம்னா சுத்த சங்கீதம். காதால கேட்கிற சங்கீதம் இல்ல. இப்ப இந்த அண்ணா இன்னமும் அதேதான் பாடிட்டு இருக்கார். அலர்ஸ்தர பரிதாபம் என்ன மாதிரி நெளிஞ்சு வழிகிறது. பாலு, இந்த தாபத்தை வச்சுண்டு சுவாதி எப்படி ராஜாவா இருந்தார்? எங்க ராஜாவா இருந்தாங்கிறேர? சரிதான். உருகி உருகி 33 வயசுல பொசுங்கி செத்தான். நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா இருக்கிற வரைக்கும் எரிஞ்சுட்டு தான் இருப்பேன். அண்ணா பாடுறாரே, இப்ப அவர் மட்டும் கேட்கிற ஒரு சங்கீதம் அங்க மேடைக்கு மேல நிறைஞ்சிருக்கு பாலு. அதான் என் ரத்தத்துல ஓடுறது. அதான் என்னை எரிய வச்சுட்டு இருக்கு. போரும். இதான் நம்ம பிறவி. இது போரும். கண்களை மூடி படுத்திருக்கும் ராமன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் பாலசுப்ரமணியன். முகம் முழுக்க ஒரு பரவசம் நிறைந்திருப்பதாகப்பட்டது. பின்பு மெல்ல முகத்தசைகள் விடுபட்டு தளர அமைதி நிறைந்தது. பெருமூச்சுடன் நிமிர்ந்து, ஏன் பாலு, போறப்ப நம்ம திருச்செந்தூர் வழியா போலாமே என்றார். நாகர்கோயில் வந்துட்டா போரே. இப்படியே சுப்பு ஐயர் கூட போறதா சொன்னீங்களே. இல்ல, திருச்செந்தூர் போகணும்னு தோன்றது. ஒண்ணுமில்ல, திருச்செந்தூர்ல ஒரு மயில் கழுத்து பட்டு வாங்கி சாத்தணும். 150 ரூபாயில கிடைக்கும்ல.
அது பார்த்துக்கலாம். யாருக்கு? வள்ளிக்குத்தான். நீலம்னா அது காட்டோட நிறம் இல்லையா? தெய்வானைக்குன்னா மாம்பழ நிறம்ல சொல்லுவாங்க. பண்ணிரலாம் என்றார் பாலசுப்ரமணியன். இருவரும் சற்று நேரம் அப்படியே அமர்ந்து தொலைவில் சுப்பையரின் ஆலாபனையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். முற்றத்தில் விழுந்து கிடந்த வேப்பமர இலைகளின் நிழல் விளையாடலும், தூரத்து கட்டிடங்களின் மங்கிய சுவர் வெண்மையும், அப்பால் அக்ரஹாரத்தின் விளக்குகளின் செவ்விதழ்களும் சுருட்டியாக இருந்தன. காற்று சுருட்டியை மெல்ல அசைத்து நரணமிடச் செய்தது. சுப்பு ஐயர் ஓய்ந்து வயலின் மட்டும் ரீங்கரித்து அடங்கி சிறு களிப்புகளும் கலிசல் ஒலிகளும் அரங்கினரின் கூட்டொலியின் முழக்கமும் எழுந்த பொழுது பாலசுப்ரமணியன் அவரது குரலை பற்றிய பிரக்ஞையை அடைந்தார். அது இசைவாணனின் குரலே அல்ல. குளரும் உச்சரிப்பு, வரிகளை ஆங்காங்கே விட்டு விட்டு பாடும் முறை, ஆலாபனே கூட கோலத்துக்கு புள்ளி வைப்பது போல அங்கு தொட்டு இங்கு ஊன்றி தாவி செல்வதுதான். ஆனால் கோலத்தை மனது போட்டுக் கொள்கிறது. நட்சத்திரங்கள் கரடியாக பாயும் குதிரைகளாக ஆவது போலவா? ராமன் மெல்லிய குரட்டை ஒளியுடன் தூங்கிக் கொண்டிருந்தார். திண்ணை அகலம் இல்லை. விழுந்து விடுவாரா என பாலசுப்ரமணியன் நினைத்தார். ஆனால் சிறிய திண்ணைகளில் சமன் செய்து தூங்குவது தஞ்சாவூரில் வழக்கம்தான். சுப்பையர் அடுத்த பாடலுக்கு சென்றார். புரோவ பராமா. பாலசுப்ரமணியன் எழுந்து கழிப்பறைக்கு சென்றார். பெரிய வீட்டின் கடைசி கோடியில் தனியாக ஒரு பாதை இணைத்து அதன் மறு எல்லையில் கழிப்பறை கட்டப்பட்டிருந்தது. விளக்கு குமிழ் எங்கே என்று தெரியவில்லை. தேடி பார்த்த பின் இருட்டிலேயே உள்ளே சென்றார். கால் கழுவி கொண்டிருக்கும் பொழுது அலர்சர பரிதாபம் என்று அவர் முணுமுணுத்ததை அவர் கேட்டார். சரேலென கடற்பாறையை அரைந்து தழுவி பூச்சொரிந்து மூடி வழியும் அலை போல சுப்பு ஐயர் பாடிய அந்த ஒட்டுமொத்த ஆலாபனையையும் அவர் கேட்டார். மனம் பொங்கி விசும்பி விட்டார். கண்களிலிருந்து கண்ணீர் வழிய அதன் மேல் குளிர்ந்த நீரை அள்ளி அள்ளி விட்டு கழுவினார். தொண்டையை இறுக்கியதை, நெஞ்சை அடித்ததை அழுத்தி உள்ளே செலுத்தி அதன் மேல் மூச்சு விட்டு ஆற்றி அடங்கிய பின் கைக்குட்டையால் முகத்தை அழுத்தி துடைத்து பெருமூச்சுடன் முன்வராந்தா நோக்கி நடந்தார். மயில் கழுத்து நிறைவுற்றது. ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் புத்தகத்தில் இருந்து. காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மயிலா. இணைந்திருங்கள்.